240 குடும்பங்களை கொண்ட நம்முடைய இந்த பள்ளி வாயிலினுடைய இந்த நிலவரத்தை சிந்திக்கிற நேரத்தில் ரமலானுடைய மாதம் கட்டாயம் நோன்பு நோக்க வேண்டும் என்பது நாமெல்லாம் அறிந்த செய்தி. நம்முடைய வீடுகளில் ரமலானுடைய மாதத்தில் எத்தனை பேர் நோன்பு நோக்கிறோம்? வீட்டுக்குள் எது தெரியுமா சந்தோஷம்? வீட்டுக்குள் இன்றைக்கு கணவன் மனைவியாக பிரிந்து, கணவன் ஒரு பகுதி மனைவி ஒரு பகுதி, உழைக்க வேண்டும் என்பதற்காக பரலான நோன்பை விடுவதற்கு இஸ்லாம் அனுமதி தரவே இல்லை. காரணம் என்ன தெரியுமா? இது ரமலானுடைய மாதம். ஆனால் பெரும்பாலான சகோதரர்கள், பிள்ளைகள் நினைச்ச நேரம் வீட்டுக்கு வரலாம், ஒரு கணவன் நினைச்ச நேரம் வீட்டுக்கு வரலாம், வீட்டுக்குள்ள யாரு வேண்டுமானாலும் வந்து போகலாம். இதா இஸ்லாம்? அவ ஒரு தொழில்ல, இவர் ஒரு தொழில்ல, பிள்ளைகள் எல்லாம் எக்கேடு கட்டி வெவ்வேறு கோணங்களில் இஸ்லாத்தினுடைய அடிப்படையே உடைத்து விட்டார்கள். ஒரு காலம் இருந்துச்சு, நோன்பு இல்லாதவர்கள் நோன்பு இல்லைன்னு காட்டிக்கொள்ள மாட்டாங்க. இன்றைக்கு எப்படி தெரியுமா? நான் நோன்பு இல்லை என்கிறத சமூகத்துக்கு காட்டுகிற அளவுக்கு வீதி ஓரங்களில் பீடியோடும் சிகரெட்டோடும் நிற்கின்ற கேவலம் கட்ட தரங்கட்டு போன ஒரு சமூகத்தினுடைய மாற்றத்தை விரும்பாத, சமூகத்தை அழிக்கின்ற நாசகாரியத்தை செய்கின்ற வாலிபர்களே, அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய இந்த சத்திய தீனுல் இஸ்லாமிய மார்க்கம் இந்த மண்ணிலே சரியாக மற்றவர்களுக்கும் சென்று சேர்ந்திட வேண்டும் என்ற நன்னோக்கின் அடிப்படையில் யாரெல்லாம் இந்த தீனுல் இஸ்லாத்திற்காக தங்களால் முடிந்த முயற்சிகளை செய்கிறார்களோ அத்தகைய நல்லுள்ளங்கள் மீது அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அன்பும் அருளும் கருணையும் கிருபையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்ற நல்லதொரு பிரார்த்தனையுடன் இன்றைய இந்த ஜும்மா உரையை பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் 2வது நோன்பை நோற்றவர்களாக அல்லாஹ்வுக்காக தாகித்திருந்து உண்ணாதவர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டாய கடமையாக சொன்ன அந்த ரமலானுடைய நோன்பை நோற்றவர்களாக இந்த இடத்திலே ஒன்று குழுமி இருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய நல்லறங்களை எல்லாம் அங்கீகரித்து அதற்கான கூலிகளை நாளை மறுமையில் பரிபூரணமாக நமக்கெல்லாம் தர வேண்டும் என்ற நல்லதொரு பிரார்த்தனையுடன் அன்பு சகோதரிகளே, அன்பார்ந்தவர்களே, இன்றைய இந்த ஜும்மா உரையிலே நாங்கள் சுவனத்திற்காக மாறுவோம் என்ற தலைப்பெண்களால் ஒரு சில செய்திகளை உங்களோடு பரிமாறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நாமெல்லாம் சத்தியம் தெரியாதவர்களும் அல்ல, தீனை பற்றி அறியாதவர்களும் அல்ல. பெரும்பாலும் இஸ்லாம் சொன்ன சட்டதிட்டங்கள், இஸ்லாம் கடமையாக்கியவைகள், இஸ்லாம் ஹராமாக்கியவைகள் இவற்றையெல்லாம் நாம் அறிந்துதான் இருக்கிறோம். வாத பிரதிவாதம் என்று வருகிற நேரத்தில் தான் ஒவ்வொரு பொதுமகனிடம் இருக்கின்ற மார்க்க அந்த பகுதியை, மார்க்க அறிவை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. நாம் எண்ணாத விதத்திலே அந்த ஒவ்வொரு பொதுமகனினுடைய உள்ளத்திலும் மார்க்க அறிவு அதிகரித்திருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையில் சொல்லுகிறான், உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளாத வரை அல்லாஹ் உங்களை மாற்ற மாட்டான் என்ற செய்தியை ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்று ரப்புல் ஆலமீன் எதிர்பார்க்கிறான். அந்த மாற்றத்தை நாம் தான் உண்டாக்க வேண்டும் என்பதையும் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டுமா மாறக்கூடாதா என்றால், தனி மனித வாழ்வாக இருந்தாலும், குடும்ப வாழ்வாக இருந்தாலும், சமூக வாழ்வாக இருந்தாலும், கிராமிய வாழ்வாக இருந்தாலும், நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் வேண்டுமா இல்லையா என்றால் கட்டாயம் மாற்றம் இன்றியமையாத முக்கியமான
ஒரு ஒன்றாக காணப்படுகிறது. காரணம் என்ன தெரியுமா? இது ரமலானுடைய மாதம். ஆனால் பெரும்பாலான சகோதரர்கள் 240 குடும்பங்களை கொண்ட நம்முடைய இந்த பள்ளி வாயிலினுடைய இந்த நிலவரத்தை சிந்திக்கிற நேரத்தில் 240 அங்கத்தவர்கள் தலையாதிகள் இருந்திருக்கணுமே. இருக்கிறார்களா? ரமலானுடைய மாதம் கட்டாயம் நோன்பு நோக்க வேண்டும் என்பது நாமெல்லாம் அறிந்த செய்தி. நம்முடைய வீடுகளில் ரமலானுடைய மாதத்தில் எத்தனை பேர் நோன்பு நோக்கிறோம்? கணவன், மனைவி, பிள்ளைகள், தகப்பன், ஒரு சிலருக்கு அல்லாஹ் சலுகையை தந்திருக்கிறான். ஆனால் அது தவிர்ந்தவர்களாக நம்முடைய இந்த கிராமத்தில் நமது வீடுகளில் நோன்பு என்பது நோக்கப்படுகிறதா என்பதை சிந்தித்து பாருங்களேன். பெரும்பாலானவர்கள் இந்த நோன்பை உதாசீனம் செய்கிறார்கள். இந்த நோன்பை அசிங்கப்படுத்துகிறார்கள். இந்த நோன்பை ஒரு வகையாக அவர்களுடைய உள்ளங்களில் எண்ணிக்கொள்கிறார்கள். நோற்றால் நோற்றுக்கொள்ளட்டும், அவர்கள் நோற்றால் அவர்களுக்கு நன்மை, நோன்பு நோட்காவிட்டால் எங்களுக்கு நன்மை இல்லை. சர்வ சாதாரணமான ஒரு பேச்சு. நோன்பு நோற்றால் அவர்களுக்கு நன்மை, நோன்பு நோட்காவிட்டால் நன்மை இல்லை எங்களுக்கு. அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த தியரியில் அல்லாஹ் சொல்லவில்லை, இந்த தியரியில் ரசூலுல்லாஹ் இந்த தீனை போதிக்கவில்லை. கடமையான நோன்பை யார் வேண்டுமென்றே விட்டு விடுகிறார்களோ அவர்களுடைய தங்குமிடம் நரகம்தான். தௌபா கட்டுக்கொள்ள வேண்டும் சகோதரர்களே. கடமையான நோன்பு, பர்வான நோன்பு, எப்படி அல்லாஹ்விடம் பதில் சொல்ல போகிறோம்? இந்த அடிப்படையான மாற்றங்களுக்குள் நோன்பு காலத்தில் அத்தியாவசியமாக மாற வேண்டிய மாற்றத்தின் முதலாவது அடிப்படை நோன்பாளிகளாக மாறுங்கள். நோன்பை நோற்றால் கல்பிலே ஒரு ராகத்தை அல்லாஹ் தருவான். அந்த ராகத் இபாதத்தை எதிர்பார்க்கும். அந்த ராகத் இரவு நேர தொழுகையை எதிர்பார்க்கும். அந்த ராகத் குர்ஆனை ஓத வைக்கும். அந்த ராகத் பேச்சிலே ஒழுக்கங்களை கொண்டு வரும். நோன்பை நோக்க மாட்டோம் என்று பிடிவாதமாக நின்றால் எந்த மாற்றங்களையும் தனி மனித வாழ்க்கையில் கொண்டு வர முடியாது. சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்ன காரணம்? நோன்பை விடுவதற்கு ஒரு சில காரணங்களை சொல்லுகிறார்கள். நாங்கள் உழைக்கணுமே, வீட்டில் 4 பேர் 5 பேர் 6 பேர் இருக்கிறோம், உழைச்சாத்தான் சாப்பாடு. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த காரணத்தை சொல்லி உலகில் வேண்டுமானால் வாயால் தப்பிக்கொள்ளலாமே தவிர மறுமையில் ரப்புல் ஆலமீனிடத்தில் தப்ப முடியாது. உழைக்க வேண்டும் என்பதற்காக பர்லான நோன்பை விடுவதற்கு இஸ்லாம் அனுமதி தரவே இல்லை. அது எந்த தொழிலாக இருந்தாலும், விவசாயமாக இருந்தாலும், ஏனைய இன்னொரு தொழிலாக இருந்தாலும், தொழிலை காட்டி ரமலானுடைய நோன்பை விட முடியாது. இஸ்லாம் அனுமதி தரவில்லை. அப்படியானால் ரமலானுடைய மாதத்தில் நாம் நோன்பு நோக்க வேண்டுமே. வீட்டுக்குள் ஏன் இன்னும் இந்த ரமலானுடைய மாதத்தில் வீட்டுக்குள் உலமாக்கள் இல்லையா? மார்க்கத்தை கற்பிக்கின்ற கற்றுக்கொள்ளுகின்ற நம் பிள்ளைகள் இல்லையா? அப்படி இருந்தும் நாம் இந்த நோன்பை உதாசீனம் செய்கிறோம். தெரியும், இஸ்லாத்தின் கட்டாய கடமை என தெரியும். நோன்பு என்பது கட்டாய கடமை என தெரியும். ஆனால் வேண்டுமென்றே தலையீடு என்று சொல்லுகிறார்கள், காய்ச்சல் என்று சொல்லுகிறார்கள், இன்னொரு சின்ன சின்ன வருத்தங்களை எல்லாம் காரணம் காட்டி நோன்பை உதாசீனம் செய்கின்ற, நோன்பை ஒரு வகையாக பார்க்கின்ற அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நோன்பு என்பது 25 நோன்பை கடக்கவில்லை. வெறுமனே 2வது நோன்பில் நிற்கின்றோம். இந்த நோன்பை தவிர்த்து இந்த நேரத்திலிருந்து நோன்பு பிடிக்க இயலாது. நாளையில இருந்தாவது நோன்பை நோக்காத சகோதரர்கள், அல்லாஹ்வை அஞ்சியவர்களாக
நோன்பு நோக்க வேண்டும் என்ற அந்த உயரிய மாற்றத்தை உள்ளத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள். நோன்பு காலத்தில் நோன்பு நோக்காமல் இருந்தால் என்ன முஸ்லிம் அப்பா? இஸ்லாம் எப்படி சொல்லுகிறீர்கள்? நோயால் ஒரு பகுதி, இயலாதவர்கள் ஒரு பகுதி, அவங்களால இயலாது நோயாளிகள், வயோதிபர்கள், அது அல்லாஹ் சலுகை தாரான். இல்ல, எல்லாமே இயலும். இரவு முழுக்க ஒரு பயணம் போக இயலும்னால் முடியும். இங்க இருந்து நாங்க கொழும்புக்கு போறோம்னு வைங்க, வாகனத்துல போக முடியுது. இங்க இருந்து ஏதாவது உதவிக்காக எங்காவது போக முடியும்னா நாள் கணக்கில் நிக்க முடியுது. தாகத்தோட நிக்க முடியுது, பசியோட நிக்க முடியுது. ஆனா நோம்புண்டு வார நேரம் எங்களால தாகிச்சு இருக்கையலா, பசியோட இருக்கையலா? அல்லாஹ்ட்ட எப்படி இந்த பதில்களை சொல்ல முடியும்? அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வீட்டுக்குள் எது தெரியுமா சந்தோஷம்? வீட்டுக்குள் இன்றைக்கு கணவன் மனைவியாக பிரிந்து, கணவன் ஒரு பகுதி, மனைவி ஒரு பகுதி, அவ ஒரு தொழில்ல, இவர் ஒரு தொழில்ல, பிள்ளைகள் எல்லாம் எக்கேடு கட்டி வெவ்வேறு கோணங்களில் இஸ்லாத்தினுடைய அடிப்படையே உடைத்து விட்டார்கள். மாற்றம் என்கிற இந்த பகுதியில இஸ்லாத்துல பேசிக்கே இல்லை. அவர் ஒரு சாப்பாடு, இவர் ஒரு சாப்பாடு. பிள்ளைகள் நினைச்ச நேரம் வீட்டுக்கு வரலாம், ஒரு கணவன் நினைச்ச நேரம் வீட்டுக்கு வரலாம், வீட்டுக்குள்ள யாரு வேண்டுமானாலும் வந்து போகலாம். இதா இஸ்லாம்? இதா ஒரு குடும்பம்? இதா ஒரு பக்குவம்? இதா இந்த ரமலானுடைய மாசத்தில் இருக்கிற குடும்பத்தினுடைய அந்த முக்கியம்? கணவன் மனைவியாக நோன்பை நோற்று, பிள்ளைகளாக நோன்பை நோற்று, நோக்க முடியாமல் இருக்கின்ற சின்னஞ்சிறுசுகளை எல்லாம் நீ பாதி நோம்பு புடி, நீ அரைவாசி நோம்ப புடி, நீ முக்காவாசி நோம்ப புடின்னு அந்த பிள்ளைய சகரில் எழுப்பி ஒரு துண்டு பேரிச்சம்பழத்தை கொடுத்து, ஒரு பாலை கொடுத்து, அந்த பிள்ளையும் நோன்பு நோக்க வச்சு, காலையில சாப்பிடுற நேரம் அல்லாஹ் உனக்கு பாதி நோன்பு நோற்ற நன்மையை தருவான்னு சொல்லி கணவன் மனைவி பெரிய பிள்ளைகள் எல்லாருமாக நோன்பு நோற்று சுபகு தொழுது விட்டு, குர்ஆனை ஓதி விட்டு, அல்லாஹ்விடம் கையேந்தி விட்டு, ஒரு சிறு தூக்கம், காலையில் எழும்பி வேலை வெட்டிகள், லுஹர் தொழுகை, அசர் தொழுகை, மக்ரிப் தொழுகை, இஷா தொழுகை. இஷாவோடு கணவன் மனைவி பிள்ளைகளாக சின்னஞ்சிறுசுகள் முழுக்க மஸ்ஜிதுக்குள் நிறைந்து வழிந்து காணப்பட்டு, கணவன் மனைவி என்ற பிள்ளைகள் என்ற அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறீர்களா? இல்லை. அவர் ஒரு பகுதியாக உழைக்கிறாரு. வீட்டுக்குள்ள நம்ம நோன்பு பிடிச்சா சரி, யாரா சரி ஒருத்தர் நோன்பு பிடிச்சா சரி, நோன்பு கஞ்சிக்கு பேரை கொடுத்துட்டா சொர்க்கம் கிடைச்சிருமா? நோன்பு கஞ்சிக்கு பட்டியலை கொடுத்துட்டு சொர்க்கம் கிடைச்சிரும் ஒரு நப்பாசையில வாழ்றோம். 4 ஏழைக்கு 4 பார்சலை கொடுத்துட்டு சொர்க்கம் கிடைச்சிரும் நப்பாசையில வாழ்றோம். நம்மள்ட்ட நோம்பில்ல சகோதரர்களே. நம்ம கேட்கிற கேள்வி என்னண்டா, இந்த நோன்பை விட்டு விட்டு நீங்கள் தொழில் செய்கிறீர்களே, அதில் அல்லாஹ்வின் பரக்கத்து வருமா? நோன்பை விட்டுட்டு நீங்க தொழில் செய்கிறீர்கள், நோன்பை விட்டுட்டு ஒரு காரியத்தை செய்கிறீர்கள், அந்த காரியத்தில் ரப்புல் ஆலமீன் பரக்கத்தை தருவானா? அல்லாஹ்வுடைய அருள் வளம் வருமா? இல்லையே சகோதரர்களே. வீட்டுக்குள் ஒரு பரக்கத் வருமா? வீட்டுக்குள்ள இன்னைக்கு வேஷம் போட்டு நிறைய கணவன் மனைவி பிள்ளைகள், அவர் வாரது போறது ஒரு வேஷமான ஒரு நாடகமாக, உள்ளார்ந்து நேசிக்காத பல பெண்கள் மனைவியாக, உள்ளார்ந்து நேசிக்காத கணவனாக நிறைய ஆண்கள். தீன காணலையே. அந்த நேசம் வேண்டும் என்றால், அந்த மாற்றம் வர வேண்டும் என்றால், உள்ளத்தை எல்லாம் கல்வை எல்லாம் மாற்றுகிற அதிகாரம் அல்லாஹ்வுக்குரியது என்றால், நீ நோன்போடு கையேந்து, அல்லாஹ் அந்த பிரார்த்தனையின் மூலம் ஒட்டுமொத்த சந்தோஷங்களையும் குடும்பத்துக்குள் கொண்டு வரலாம். அடிப்படையான மாற்றம் நோன்பு சகோதரர்களே. அந்த நோன்பை நோக்கிறவர்களாக நாம் மாறிக்கொள்வோம்.
அதே நேரம் இன்றைக்கு ஊர்ல பார்த்தா தலை நோன்பு, அந்தி நேரம் மாலை நேரம் ரோடுகள்ல போக முடியாத அளவுக்கு அல்லது அந்த காட்சியை பார்க்கலாத அளவுக்கு நான் நோன்பு இல்லைன்னு காட்டுகிற அளவுக்கு ஒரு காலம் இருந்துச்சு. நோன்பு இல்லாதவர்கள் நோன்பு இல்லைன்னு காட்டிக்கொள்ள மாட்டாங்க, சொல்ல வெக்கப்படுவாங்க. நான் நோன்பு இல்லைன்னு சொல்ல வெக்கப்படுவாங்க, ஒளிஞ்சு சாப்பிடுவாங்க, ஹோட்டல்ல சாப்பிட மாட்டாங்க. அப்படித்தான் அவர்கள் நோயாளிகளாக இருந்தாலும் அந்த சாப்பாடை எடுத்து வந்து வீட்டுல ஒளிச்சு சாப்பிட்ட காலம். இன்றைக்கு எப்படி தெரியுமா? நான் நோன்பு இல்லை என்கிறத சமூகத்துக்கு காட்டுகிற அளவுக்கு வீதி ஓரங்களில் பீடியோடும் சிகரெட்டோடும் நிற்கின்ற கேவலம் கட்ட தரங்கட்டு போன ஒரு சமூகத்தினுடைய மாற்றத்தை விரும்பாத, சமூகத்தை அழிக்கின்ற நாசகாரியத்தை செய்கின்ற வாலிபர்களே, அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். ரமலானுடைய மாதம் ஒருபுறம் நோன்பை நோக்கவில்லை, மறுபுறம் இஸ்லாத்தினுடைய ஹராத்தை செய்கிறீர்கள். அந்த ஹராத் ஒருவேளை அல்லாஹ் தண்டித்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சகோதரர்களே, ஏன் அல்லாஹ்வினுடைய தண்டனையை அஞ்ச மறுக்கிறீர்கள்? ஏன் அஞ்ச மறுக்கிறீர்கள்? நம்முடைய சிந்தனைக்கு படாதா? நோன்பு காலம் அந்த உணர்வு வராதா? முதலாவது மாற்றமாக சகோதரர்களே, நோன்பு என்பதை வீட்டுக்குள் உண்டாக்குங்கள். அடிப்படையான மாற்றமாக மாறுங்கள். எல்லோருமாக அந்த நோன்பினுடைய மகிமையை உணர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி என்பது, உங்களுடைய தேவைகள் என்பது ஒரு மனிதன் நிறைவேற்றுவதை விட அல்லாஹ் நிறைவேற்றினால் உங்கள் பொருளாதார வளர்ச்சி, உங்கள் தேவைகள் இன்னும் ஒருவரிடம் சொன்னால் வெட்கக்கேடு. நாம் சொல்ல மறுக்கிறோம். ஆனால் நம் தேவை என்ன? நம் பொருளாதார தேவை என்ன? நம் கொடுக்கல் வாங்கல் என்ன? நம் கடன் என்ன? எல்லாவற்றையும் ஒரு நோன்பாளியாக அல்லாஹ்விடம் கையேந்துங்கள் சகோதரர்களே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை நீங்கள் நேசிக்கின்ற ஒரு மனிதனை விட உயர்வாக எண்ணுங்கள். ஒரு பணக்காரர்கிட்ட போய் உங்க தேவையை நீங்க முறையிடுகிறீர்கள். ஒரு 5 லட்சம், 10 லட்சம், 20 லட்சம். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம் தேவையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் புரிந்து கொண்டிருக்கிறான். நமக்கு எப்பொழுது எது கிடைக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ் நாடினால் நம் ஒட்டுமொத்த கடன்களையும் அல்லாஹ் அடைப்பதற்கான வழிகளை தருவான். நம் தேவைகளை பூர்த்தியாக்குவான். பரக்கத்து என்பதை நினையாபுரத்தில் இருந்து அல்லாஹ் கொண்டு வருவான். நோன்பாளிகளாக கையேந்துவோம், அல்லாஹ்விடம் கையேந்துவோம். அல்லாஹ் வழியை காட்டுவான் என்ற உன்னதமான உணர்வோடு கையேந்துவோம். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த நோன்பிலே பக்குவத்தோடு நோக்கின்ற நல்ல மனிதர்களாக குடும்பம் சகிதம் மாறிக்கொள்ளுவோம். இது அடிப்படையான ஒரு மாற்றம் சகோதரர்களே. அடுத்த பகுதிதான் ஏராளமான உரைகள் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. ஏராளமான உரைகள் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. ஆனால் பெரும்பாலான சகோதரர்கள் தொழுகண்டு வார நேரம் அலட்சியப்படுத்துகிறார்கள். எப்படி அல்லாஹ்விடம் கணக்கு சொல்ல போகிறார்கள் என்பதுதான் உள்ளத்திலே ஒரு வகையான பெரிய அச்சமாக இருக்கிறது. இந்த தொழுகை இல்லைண்டா குர்ஆனை நீங்கள் பார்க்கலாம், ஹதீஸை பார்க்கலாம், இமாம்களினுடைய நூட்களை பார்க்கலாம். இஸ்லாத்தினுடைய அடிப்படையே தொழுகை தான் சகோதரர்களே. கலிமாவின் அடுத்ததாக தொழுகை. கலிமா மொழிஞ்சிட்டால் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லிவிட்டால் அடுத்த பகுதியாக அல்லாஹ் 5 நேர தொழுகையை கட்டாய கடமையாக்கி இருக்கிறான். சிறுவர்கள், பெண்களில் நோயாளிகளை தவிர. அன்பார்ந்த சகோதரர்களே, நம்முடைய சமூகத்தின் நிலவரம் என்ன தெரியுமா? தொழுகையை வேண்டுமென்றே உதாசீனம் செய்கிறவர்கள் அதிகம்.
நம்முடைய இந்த பள்ளிவாயல் என்பது ஊரினுடைய மையத்தில் இருக்கிறது, நடுவில் இருக்கிறது. சுற்றி முழுக்க நம் சகோதரர்கள். என்னப்பா இது? நாளை மறுமையில் அல்லாஹ் நம்முடைய ஏனைய நல்லறங்கள் தொடர்பாக கேள்வி கேட்பதற்கு முன்னாடி இந்த தொழுகையை மட்டும் கேள்வி கேட்டால், நாம் அல்லாஹுவை பயந்து சொன்னால், நாமே நமக்கு கேள்வி எழுப்பினால் நாம் நரகவாதிகள் சகோதரர்களே. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். தொழுகை விடயத்தில் எவ்வளவு அலட்சியம், எவ்வளவு பொடுபோக்கு! சுற்றி நம்முடைய சகோதரங்கள், உடன்பிறப்புகள். இங்கு யாரும் தூரத்திற்குரிய உறவுகள் அல்ல, மிக மிக நெருக்கத்திற்குரியவர்கள். நாளை மறுமையில் என்ன பதிலை சொல்ல போகிறீர்கள்? அல்லாஹ்விடம் இருக்கிற காலத்திலாவது அல்லாஹ்விடம் கையேந்தி, கடந்த காலத்தில் தொழாத எத்தனையோ தொழுகைகளுக்காக அல்லாஹ்விடம் தௌபா கேளுங்கள் சகோதரர்களே. அல்லாஹ் உங்களை மன்னிப்பானா என்பதே ஒரு பெரிய கேள்விக்குறி. தொழாதவர்களை அந்த தௌபாவினுடைய அதிகமும் நீளமும் தான் உங்கள் தொழாத பகுதியை மன்னிப்புக்குரியதாக்கும் சகோதரர்களே. தொழாமல் நோன்பா, தொழாமல் ஒரு சதக்காவா, தொழாமல் ஒரு நோன்புக்கான கஞ்சியா, தொழாமல் என்னதான் நீங்கள் நன்மையை அள்ளி கொட்டினாலும் முதல் விசாரணையாக தொழுகை வந்து நிற்கும் சகோதரர்களே. என்ன பதில் இருக்கிறது? 5 நேர தொழுக உதாசீனம் செய்கிறோம், வேண்டுமென்றே விட்டு விடுகிறோம், ஊத்தையாக நிற்கிறோம் என்று சொல்லுகிறோம், குளிக்கவில்லை என்கின்றோம், அசுத்தம் என்கின்றோம், வேலை என்கின்றோம், கடையிலே ஆள் இல்லை என்கின்றோம், வீட்டிலே ஆள் இல்லை என்கின்றோம். இந்த பதிலெல்லாம் அல்லாஹ்விடத்தில் சொல்லி தப்பிக்கவே முடியாது சகோதரர்களே. 5 நேர தொழுகை என்பது கட்டாய கடமை. அதிலும் இமாம் ஜமாத்தோடு தொழுகை இருக்கிறதே. அல்லாஹ்வின் தூதர் வாலிபர்களும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வீடுகளை எல்லாம் எரிப்பதற்கு என்னுடைய மனம் தோன்றுகிறது என்று சொல்லி, அதில் பெண்களும் சிறுவர்களும் இருக்கிறார்களே என்பதற்காகத்தான் விட்டு விடுகிறேன். பாங்கோசை சொன்ன பிறகும் வீடுகளிலே இருக்கிறார்களே அந்த ஆண்கள், வீடுகளிலே தொழாமல் இருக்கிறார்களே, அந்த வீடுகளை எல்லாம் நெருப்பு வைத்து எரிக்க என்னுடைய மனம் விரும்புகிறது என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். நம்முடைய வீடுகள் எல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய காலமாக இருந்தால் நெருப்பு கொள்ளியாக வைக்கப்பட்டிருக்கும் சகோதரர்களே. அலட்சியம். பாங்கோசை கேட்கிறது, ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் அந்த ஒளிவாங்கியின் மூலம் சொல்லப்படுகிற ஓசை வந்து சேருகிறது. ஆனால் ஏதேதோ காரணங்களை சொல்லி தொழுகையை புறக்கணித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் என்ன சகோதரர்களே? மாற்றம் என்கின்ற அந்த பகுதியை விரும்பவில்லையா? எப்பதான் நீங்கள் தொழப்போகிறீர்கள்? தொழுகிற சகோதரர்களோடு நாம் பேசவில்லை. தொழாமல் பிடிவாதத்தோடு அல்லது தொழாமல் வீண்விரயத்தோடு, தொழாமல் பொடுபோக்குத்தனத்தோடு, தொழாமல் தொழிலோடு இப்படி வாழுகிறவர்களிடம் நாம் கேட்கிறோம், எப்பொழுது நீங்கள் தொழப்போகிறீர்கள்? தொழாத காலங்களுக்கான தௌபா உங்களிடம் இருக்கிறதா? அந்த தௌபாவை அல்லாஹ் அங்கீகரிப்பானா? அந்த தொழாத ஒரு தகப்பனாக ஒரு பிள்ளைக்கு எப்படி நீங்கள் வழிகாட்ட போகிறீர்கள்? தொழாத ஒரு தகப்பனாக பிள்ளைக்கு ஒரு நல்ல வழியை காட்டி அந்த நல்வழி உண்மையில் பிரதிபலிக்குமா? நாம் மாற வேண்டும் சகோதரர்களே. இந்த உலகத்தில் பிழை செய்யாதவர்கள் யாருமே கிடையாது. அடிப்படையை புரிந்து கொள்ளுங்கள். எல்லா மனிதர்களும் ஏதோ ஒரு வகையில் வெவ்வேறான பிழைகளோடு தான் இருக்கிறோம், பிழை செய்திருக்கிறோம். அல்லாஹ் அந்த பிழைகளை மன்னிக்க வேண்டும். அந்த தவறுகளிலிருந்து நாம் ஒதுங்கிக் கொள்ளுவோம். ஆனால் இந்த தொழுகை என்கின்ற இந்த பகுதியோடு நாம் நின்றால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அந்த பிழைகள் நம்மை விட்டு தூரமாகும் சகோதரர்களே. நாம் வட்டியோடு இருக்கிறோம், அதனால் தொழ முடியுமா? நான் சிகரெட் அடிக்கிறேன், நான் அதனால் தொழ முடியுமா?
நான் பீடி குடிக்கிறேன், தொழ முடியுமா? இப்படி உங்களுக்குள்ளே ஒரு கேள்வியை எழுப்பி எழுப்பி இந்த தொழுகையை நீங்கள் புறக்கணிக்கிறீர்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, பிழைகளை விட்டு விட்டுத்தான் நாம் தொழ வேண்டும் என்றால் வாழ்க்கையில் நாம் தொழ மாட்டோம். பிழைகள் மனித வாழ்க்கையில் இருக்கும். நாம் தொழுகைக்குள் வருவோம், அந்த தொழுகை நம்மை தூய்மையாக்கும். சகோதரர்களே, நாம் தொழுகைக்கு வருவோம், அந்த தொழுகை பிழைகளிலிருந்து நம்மை தூரமாக்கும். அந்த தொழுகையில் நாம் கேட்கிற துஆவின் மூலம் நாம் பெற்ற கடன்கள் அடைக்கப்படலாம், நம்முடைய வாழ்க்கை திருத்தப்படலாம், நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வினுடைய பரக்கத்து வரலாம். 5 நேர தொழுகைக்காக வாருங்கள் சகோதரர்களே. நம் ஊரிலே 3 பள்ளிவாயல்கள் இருக்கிறது. வேலை வெட்டிகளோடு இருக்கிறோம் என்றால் அந்த இடங்களுக்கு சென்று அதே நிலையில் நாம் தொழுதுவிட்டு வரலாமே. காலடியில் மஸ்ஜிதை வைத்துவிட்டு நரகம் போகிற ஒரு சமூகமாக நாம் வாழ்ந்துவிடக் கூடாது. காலடியில் மஸ்ஜித். சகோதரர்களே, சந்தி பள்ளிவாயலில் பாங்கோசை கேட்கிற நேரம் எத்தனை சகோதரர்கள் வாலிபர்கள் உறவாக நினைத்து உரையாடுகிறோம். சகோதரர்களே, பாங்கோசை கேட்கிறது, ஆனால் பள்ளிவாயல்கள் 2, 3 ஆக குறைந்தது 10 வயோதிப சகோதரர்களோடு அந்த பள்ளிவாயல்கள் அப்படியே இருக்கிறது என்றால் அந்த பாங்கு சத்தம் நமக்கு கேட்கலையா? நாங்கள் அதுல நிக்கலையா? அதே இடத்தில் நாங்கள் நிற்கிறோம். நாம் தொழிலை செய்கிறோம், நாம் வேலை பார்க்கிறோம், இன்னொரு என்ன எல்லா காரண காரியங்களையும் செய்கிறோம். ஆனால் பாங்கோசை கேட்கும் பள்ளிக்குள் நுழைய மாட்டோம். என்ன சகோதரர்களே, அப்ப ஏன் அந்த பள்ளிவாயல்? நம்ம அல்லாஹ்விடம் என்ன பதிலை சொல்லி தப்பிக்க போகிறோம்? மறுமையில் ஒன்று விடாமல் அல்லாஹ் கேட்பான். சகோதரர்களே, இது குறித்தெல்லாம் அல்லாஹ் பேசுவான். வீட்டுக்குள் முடங்கி கிடக்காதவர்களாக, அல்லாஹ்வுக்காக கல்வை விரித்தவர்களாக, கல்விலே தூய எண்ணத்தோடு நம்முடைய எல்லா பிரச்சனைகளையும் அல்லாஹ் தீர்ப்பான் என்ற நம்பிக்கையோடு தொழுகைக்காக காலடி எடுத்து வையுங்கள். அந்த தொழுகை வீட்டுக்குள் பரக்கத்தை கொண்டு வரும், மனதிலே நிம்மதியை தரும், சந்தோஷத்தை தரும், சமூகத்தில் நல்ல பெயரை தரும், சமூகத்தில் நல்ல தகப்பன் என்ற உணர்வை தரும், நமக்கு நாமே நிம்மதியாக இருந்து கொள்ளுகின்ற ஒரு அமைவாக மாறும். தொழுகை எடுத்துக் கொள்வோம். வல்லவன் ரஹ்மான் போதுமானவன். இன்னல் ஹம்தலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் நபியினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பாத். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நோன்பை நோற்றவர்களாக நாமெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடமையாக்கியிருக்கிறான் என்ற அந்த உணர்வோடு இந்த ஜும்மாவை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மாற்றம் என்ற இந்த பகுதியில் தொழுகை என்கின்ற அந்த மாற்றத்தை நாம் அடிப்படையாக எடுத்து நோன்பாளிகளாக நாம் இருந்து, அதே போன்று நாம் சுன்னத்தான வணக்க வழிபாடுகளில் அதிக ஆர்வம் உள்ளவர்களாக நாம் மாற வேண்டும். சகோதரர்களே, நாம் பேசுகிற நேரம் இது சுன்னத்து தானே அப்படின்னு சொல்லுகிற சகோதரர்களை பார்க்கிறோம். இது சுன்னாதானே? அன்பார்ந்த சகோதரர்களே, சஹாபாக்கள் எப்படி என்றால் இது சுன்னா என்று நிலைத்து நிற்பார்கள், இது ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டல் என்று நிற்பார்கள். விடா பிடிவாதத்தோடு அதை செய்கிறவர்களாக மாறுவார்கள். நம்முடைய சிந்தனைகளை எல்லாம் ஷைத்தான் மழுங்கடிக்க வைத்து உலக மோகத்தில் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்ற அந்த உணர்வை உள்ளத்திற்கு தந்து நமக்கு நாமே தீர்ப்பு சொல்லுகிறவர்களாக, நம்முடைய காரண காரியங்களை நாமே தூய்மைப்படுத்துகிறவர்களாக சுன்னாக்களை எல்லாம் மறந்து ஒதுங்கி வாழுகிறோம். சகோதரர்களே, என்ன வாழ்க்கை தெரியுமா? மீண்டும் இந்த வாழ்வு திருப்பி தரப்படாது. அல்லாஹ் மீண்டும் ஒரு தடவை இந்த வாழ்வை தரமாட்டான். இந்த வாழ்வுதான் என்னையும் உங்களையும் நிரந்தர நரகவாதியா நிரந்தர சுவனவாதியா என்பதை தீர்மானிக்கும். அப்படி என்றால் நானும் நீங்களும் நிரந்தர சுவனவாதியாக மாற வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் சில விடயங்களை விட்டாக வேண்டும்.
சில விடயங்களை செய்தாக வேண்டும், சில விடயங்களில் பிடிவாதமாக இருந்தாக வேண்டும், சில விடயங்களை நாம் ஒதுங்கித்தான் நிற்க வேண்டும். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஜும்மாவினுடைய கேள்வியாக, இந்த இரண்டாவது நோன்பினுடைய கேள்வியாக, நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வின் தூதர் காட்டி தந்த எத்தனை சுன்னாக்கள் பின்பற்றப்படுகிறது, எந்தெந்த சுன்னா, எந்தெந்த ஹதீஸ் என் வாழ்க்கையில் பின்பற்றப்படுகிறது, என் குடும்பத்தாரினுடைய வாழ்க்கையில் பின்பற்றப்படுகிறது. சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே. முடி வெட்டுவதில் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா இருக்கிறதா? முகத்திலே வளர்க்கப்படுகிற தாடியில் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா இருக்கிறதா? ஆடையில் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா இருக்கிறதா? சர்வ சாதாரணமாக கரண்டைக்கு கீழால் தங்களுடைய ஆடைகளை இழுத்து செல்லுகிற ஆண்களை பார்க்கிறோம். தங்களுடைய சாரத்தை உடுத்துகிறார்கள், நடந்து செல்லுகிறார்கள். இழுபட்ட நிலையிலே முத்தத்தை கூட்டுகின்ற அமைப்பிலே ஆண்களினுடைய சாரம் இருக்கிறது என்றால் மன்ஜர்ரஃபி இசாரிஹி தஹரன்னார் என்றார்கள். யாருடைய ஆடை கரண்டைக்கு கீழால் இழுபட்டு செல்லுகிறதோ ஆண்களுக்கு நரகவாதி என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்களே. ஆடையில் சுன்னா வேண்டும் என்றால், ஆடையில் நாங்கள் நபிகளாரை பின்பற்றுகிறோம் என்றால் கரண்டைக்கு மேலால் ஆடை அணிய பழகுங்கள் சகோதரர்களே. அந்த சுன்னாவை பின்பற்றுங்கள் சகோதரர்களே. பெண்களாக இருந்தால் இறுக்கமான ஆடைகளை அணிந்து தங்களினுடைய கவர்ச்சியை பிறருக்கு காட்ட வேண்டும் என்ற அந்த பகுதியோடு திரிந்தால் மாறிக்கொள்ளுங்கள் சகோதரிகளே. இந்த நோன்பு உங்களை மாற்ற வேண்டும். மாற்றம் என்கிற பகுதியில் இதையெல்லாம் சிந்திக்கிறவர்களாக மாறுங்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி எல்லா வகையிலும் சிந்திக்கின்றவர்களாக எந்தெந்த சுன்னா எங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்றப்பட வேண்டும் என்று எண்ணுகிறவர்களாக ஒரு கணவன் மனைவியாக இருந்தால், வீடு உங்களுடைய பொறுப்பாக இருந்தால், வீட்டுக்குள் இருக்கின்ற எல்லா பிள்ளைகள் குறித்தும் உங்கள் பிள்ளைகள் குறித்து அல்லாஹ் விசாரிப்பான். நீங்கள் கொடுத்த கல்வி குறித்து விசாரிப்பான், நீங்கள் கொடுத்த ஆடை குறித்து விசாரிப்பான், நீங்கள் கொடுக்கிற உணவுகள் குறித்து விசாரிப்பான், உங்கள் பிள்ளைகள் தூங்குகிற நேரம் குறித்து விசாரிப்பான். வீட்டுக்குள் ஒரு கணவன் மனைவி பிள்ளைகளாக உட்காருங்கள், சாப்பிடுகிற நேரம் அமைதியாக இருந்து பேசுங்கள். இப்படித்தான் வீட்டுக்குள் நாமெல்லாம் நடக்க வேண்டும் என்று பேசுங்கள். கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் பிள்ளைகளாக இருந்தாலும் வீட்டுக்குள் ஒரு ஒழுங்குமுறை வர வேண்டும். கணவன் நினைத்த நேரத்தில் இரவு 11 மணி, இரவு 2 மணி அளவிலே வீட்டுக்கு வருவது ஒரு ஆரோக்கியமான குடும்பத்திற்கு அழகில்லை. நேர காலத்தோடு கணவன் தந்தை இருக்க, பிள்ளைகள் எல்லாம் இஷா தொழுது விட்டு வீட்டுக்குள் வர, இப்படியான ஒரு நேர அட்டவணையை போட்டுக்கொள்ளுங்கள் சகோதரர்களே. இப்படி அந்த வீடை சுத்தம் செய்கிறவர்களாக, பண்பாட்டோடு மாற்றுகிறவர்களாக நாம் மாறிக்கொள்ளுவோம். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறுதியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையில் பேசுகிறான். இன்ன ஜஹன்னம கானத் மிர்சாதா, நிச்சயமாக நரகம் எதிர்பார்த்திருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நிச்சயமாக நரகம் எதிர்பார்த்திருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எதிர்பார்த்திருக்கிற நரகத்திற்கு இரையாகி விடாதீர்கள். நாம் இரையாகிவிடக் கூடாது சகோதரர்களே. நரகம் யாரை எதிர்பார்க்கிறது என்றால் லித்தாகீன மஆபா, வரம்பு மீறியவர்களை எதிர்பார்க்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். வரம்பு மீறியவர்கள். நாம் தாராளமாக பாவங்களை செய்து விட்டோம். மீண்டும் மீண்டும் வரம்பு மீறி நாங்கள் பாவம் செய்வோமாக இருந்தால் அது நரகத்திற்குரிய இடமாக மாறிவிடலாம். வரம்பு மீறிய அந்த நிலை நமக்கு வேண்டாம் சகோதரர்களே. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் பாவங்கள் இருக்கிறது, வெவ்வேறான பாவங்கள். சில விடயங்கள் வெளிச்சத்திற்கு வந்தது, சில விடயங்களை அல்லாஹ் மறைத்திருக்கிறான். அப்படியானால் அல்லாஹ் நம்மை கண்ணியப்படுத்தி இருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டு பாவங்களை எல்லாம் தூரப்படுத்திவிட்டு அதையெல்லாம் ஒதுக்கிவிட்டு நாம் சராசரி நல்ல முஸ்லிமாக மாறுவோம் சகோதரர்களே.
சராசரியான ஒரு நல்ல மனிதனாக மாறுவோம் சகோதரர்களே. 5 நேர தொழுகையோடு உண்மை பேசுகிறவர்களாக, நேர்மையானவர்களாக, நீதியானவர்களாக, தொழுகையுள்ளவர்களாக, நோன்பை நோட்கிறவர்களாக, அப்படியான ஒரு வாழ்க்கை மாறுவோம் சகோதரர்களே. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் செய்த அருட்கள் ஏராளம் சகோதரர்களே. நாம் அல்லாஹுவை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அல்லாஹ் நமக்கு செய்த அருளை சரியாக புரிய வேண்டும் என்றால், அன்பார்ந்த சகோதரர்களே, கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு தடவை போய் பாருங்க. அல்லாஹ் நமக்கு செய்த அருட்களை நாம் எண்ணி எண்ணி கண்ணீர் வடித்து அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக நாம் மாறுவோம். கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு போனால், புற்றுநோய் வைத்தியசாலை கொழும்பிலே அதற்கான ஒரு பெரிய வைத்தியசாலை, இன்று உலக அறிஞ பெருமக்கள் எல்லாம் மருத்துவ உலகம் திண்டாடி கொண்டிருக்கின்ற ஒரு பாரிய அளவிலான நோய், இரத்தத்திலும் வரலாம், எலும்பிலும் வரலாம், முகத்திலும் வரலாம், சதையிலும் வரலாம், எதில் வேண்டுமானாலும் மனிதனை கரைத்து கரைத்து உடம்பை அழித்து அப்படியே சடப்பொருளாக மாற்றி மையத்தாக மாற்றுகிற ஒரு நோயாக உலகை ஆட்டிக் கொண்டிருக்கின்ற அந்த நோயோட நாம் எல்லாம் வாழுகிறோம். அல்லாஹ் தந்தால் தாங்க முடியுமா? அல்லாஹ் தந்தால் நம்மால் தாங்க முடியுமா? மீண்டு எழ முடியுமா? ஒரு தகப்பனாக படுக்கையில் விழுந்தால் உங்கள் பிள்ளைகளை யார் பார்ப்பது? பிள்ளையாக நாம் விழுந்தால், அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் எக்கச்சக்கமான அருளை நமக்கு செய்திருக்கிறான். நல்ல கண் பார்வை இருக்கிறது, நல்ல தேக ஆரோக்கியம் இருக்கிறது, நல்ல சிந்தனை இருக்கிறது. நாம் மாற வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியார்களாக நாம் மாறுவோமாக இருந்தால், அந்த நன்றியை வெளிப்படுத்துவதனுடைய அடிப்படை எது தெரியுமா? தொழுகை சகோதரர்களே. நன்றி உள்ள அடியானாக நான் இருந்தால், நன்றி உள்ள அடியார்களாக நீங்கள் இருந்தால், அந்த நன்றியை வெளிப்படுத்துவது தொழுகையில் தான். அந்த தொழுகையிலும் சுன்னாவான தொழுகைகளை அதிகமாக தொழ வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேர தொழுகையை தொழுது கொண்டிருக்கிறார்கள். நாமெல்லாம் நோன்பு காலத்தில் மாத்திரம் தொழுகிறோமே இந்த கியாமுல் லைல் தொழுகை. இந்த தொழுகையை ரசூலுல்லாஹ் நோன்பு காலத்திலும் நோன்பு அல்லாத காலங்களிலும் 11 ரக்காத்துகள் தொழுதார்கள். அல்லாஹ்வின் தூதர் கால் வீங்கும் அளவுக்கு தொழுதார்கள். அன்பான மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அல்லாஹ்வின் தூதரே, உங்களுடைய கால் பாதங்கள் எல்லாம் இவ்வளவு வீங்கும் அளவுக்கு நீங்கள் தொழ வேண்டுமா? உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதே என்று சொன்ன நேரம் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், ஆயிஷா அஃபலா அப்தன் ஷக்கூரா, நான் ஒரு நன்றி உள்ள அடியானாக இருக்கக்கூடாதா என்றார்கள். நாமெல்லாம் நன்றி உள்ள அடியார்கள் என்றால், அல்லாஹ்வை நாங்கள் நம்புகிறோம் என்றால், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறோம் என்றால், நன்றி உணர்வோடு வாழ வேண்டும் என்ற ஆசை இருந்தால், இரவு நேர தொழுகைக்காக வாருங்கள் சகோதரர்களே. அந்த தொழுகையிலே இந்த ஊரினுடைய மூத்தவர்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். கதிரையில் அமர்ந்திருக்கின்ற உங்களினுடைய இந்த அமர்வுகளை இரவு நேர தொழுகையிலும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் பள்ளிக்குள் இருக்கின்ற அந்த அமர்வு என்பது பிள்ளைகளுக்கான வழிகாட்டல், எங்களுக்கான மகிழ்ச்சி. நீங்கள் பிள்ளைகளை திருத்துகிற அந்த முறைமையில் கூட ஒரு சந்தோஷம் இருக்கிறது சகோதரர்களே. உங்களுடைய கதிரைகள் வெறுமனே ஜும்மாவுக்கு மாத்திரமாக இருந்தால், நான் நன்றி உள்ள அடியானா என்பதை ஒவ்வொரு வயோதிபர்களும் சிந்தித்துக் கொள்ளுங்கள். இரவு நேரத்திலே வந்து செல்லுவதின் ஊடாக எதை இழக்கப் போகிறீர்கள்? அப்படி என்னதான் நடக்கப் போகிறது? வாருங்கள் சகோதரர்களே, இந்த ஊரினுடைய ஒரு முன்னேற்றமாக இருந்தால், இபாதத்திலே நாங்கள் முன்னேற வேண்டுமாக இருந்தால், இரவு நேர தொழுகைக்காக தாராளமாக வாருங்கள். பள்ளிவாயிலே அமருங்கள். தொழாவிட்டால் கூட தொழுகையை எதிர்பார்த்து இருக்கிற நேரம் தொழுத நன்மையை அல்லாஹ் தருவான் சகோதரர்களே. இதன் பிறகு மீண்டும் உங்களுக்கான ஒரு வாலிபம் கிடையாது. வயோதிபத்திற்கு அடுத்த கட்டம் வயோதிபம் அடுத்த கட்டம் மரணம் தான் சகோதரர்களே. உங்கள் மையத்தை தூக்குகிற நேரம்
இந்த சகோதரர் கியாமுல் லைல் தொழுகையை எப்பொழுதும் தொழுதார் என்ற உணர்வோடு தூக்குகின்ற வாலிபர்களாக நாம் இருக்க வேண்டும் சகோதரர்களே. உங்களுடைய வருகை எங்களுக்கான மகிழ்ச்சி என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வயோதிபர்களுடைய வருகையின் பொழுதுதான் இந்த ஊருக்காக நீங்கள் செய்த தியாகம் எல்லாம் எங்களுடைய உணர்வுகளுக்கு வருகிறது சகோதரர்களே. வெறுமனே கியாமுல் லைல் தொழுகை என்பது நின்று நான் தொழுதாக வேண்டும் என்ற அந்த உணர்வை தாண்டி கதிரையில் தான் உட்கார்ந்து தொழ முடியும் என்றால் அப்படி தொழவாருங்கள் சகோதரர்களே. இல்லை இல்லை தொழ முடியாது என்றால் பள்ளிவாயலில் இருந்து குர்ஆனை ஓதுவதற்காகவாவது வந்து செல்லுங்கள் சகோதரர்களே. இப்படியான ஒரு நல்ல வரவேற்பை, நல்லதொரு மாற்றத்தை இந்த மஸ்ஜிதில் நாம் எதிர்பார்க்கிறோம். நாம் சேர்ந்து நாம் செய்த பாவங்களை அல்லாஹ்விடம் முறையிட்டு மன்னிப்பு கேட்டு நல்ல மனித புனிதர்களாக மாறி வல்லவன் ரஹ்மான் சுவனத்தை தருகிற நேரம் நானும் எனது குடும்பத்தாரும் நீங்களும் உங்களுடைய குடும்பத்தாரும் அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்